Class 10th Chapter 1 Exercise 1.4 Full Revision for all exams. அதாவது குவார்ட்டர்லி ஹாஃப்லி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவா மேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்குள்ள இது கிளாஸ் 10th Chapter 1 Relation and Function Exercise 1.4 ரிவிஷன் வீடியோ. Determine the whether graph given below represent the functions. Give reason your answer concerning graph. இந்த கிராஃபுக்கு தேவையான டெஃபினிஷன் வந்து பேஜ் நம்பர் 15ல் பேஜ் நம்பர் 15ல் உங்களுக்கு 1.61 டெஃபினிஷன் இருக்குது. வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றது பார்க்குறது. சரிங்களா? அந்த டெஃபினிஷன் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிங்கன்னா 2 பாயிண்ட் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது அந்த கிராஃப் வந்து ஒரு பாயிண்ட் மீட் பண்ணுச்சா இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான். இதில் நான் வெர்டிக்கல் லைன் போடும்போது என்னாகும், இதில் வெர்டிக்கல் லைன் போடும்போது இதில் 2 பாயிண்ட்டும் மீட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இதில் வெர்டிக்கல் லைன் போடும்போது ஒரு பாயிண்ட் மீட் ஆகும். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ செட் ஆஃப் வேல்யூ, பி செட் ஆஃப் வேல்யூஸ். என்னென்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், டேபிள் அண்ட் ஆரோ டயக்ராம் அண்ட் ஏ கிராஃப் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x/2 - 1 இதில் எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுங்க, 2, 4, 6, 10, 12 எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0, 1, 2, 4, 5. ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸோட எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுவீங்க? 2, 4, 6, 10, 12 இந்த வேல்யூலாம் போடுவீங்க. ஸோ போடும்போது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும்ல. இதை வந்து ஆர்டர்டு பேர், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எப்படி எழுதுவீங்க? 2 போடும்போது 0 கிடைக்கும், 4 போடும்போது 1, 2, 6 போடும்போது 2, 10 போடும்போது 4, 12 போடும்போது 5. ஸோ திஸ் இஸ் ஆர்டர்டு பேர். டேபிள் போடும்போது என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுத்துக்கும் டேபிள் போட்டுக்கோங்க. ஆரோ டயக்ராம் போடும்போது மட்டும் ஏல உள்ள வேல்யூ, பியில் உள்ள வேல்யூ எழுதி ஆரோ டயக்ராம் போடுங்க. ஏல உள்ள வேல்யூ, பியில் உள்ள வேல்யூ எழுதி ஆரோ டயக்ராம் எழுதுங்க. எழுதிட்டு என்ன எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அதுக்கு மட்டும் மேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராஃப் உங்களுக்கு எப்பயுமே தெரியும், கிராஃப் எப்படி போடணும்னு தெரியும். ஸோ கிராஃபை பிளாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். தேர்டு சம்மில் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனை வந்து என்ன கொடுத்துட்டாங்க? ஆர்டர்டு பேர்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப் கேட்டிருக்காங்க. ஆரோ டயக்ராமில் டொமைன் கோடொமைன் எழுதும்போது உங்களுக்கு ஆர்டர்டு பேர் பார்த்தாலே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. செகண்ட் எலமெண்ட்டில் 2, 3, 4 3 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்கத வச்சு நீங்கள் மேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி தான் டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் கிராஃப் வந்து எப்படி போடணும்? கிராஃப் சீட் போட்டு உங்களுக்கு 1, 2, 3, 5 வரைக்கும் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ்க்கும் ஒய் ஆக்சஸ்க்கும் எந்த நம்பர்லாம் பிளாட் பண்ணிங்கன்னா கிராஃப் போட்டுடலாம். அவ்வளோதான். 3ஆவது சம் முடிஞ்சது. ஃபோர்த்து சம்ஸில் எஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் 2x - 1 இஸ் 1, 1 பட் நாட் ஆன்டோன்னு சொல்லியிருக்காங்க. 1, 1க்கு டெஃபினிஷன் தெளிவாக படிச்சுக்கோங்க, ஆன்டோக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ 1, 1 என்னன்னா ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஆன்டோ அப்படி இல்லை. இப்போது ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூக்கு 1, 2, 3, 4 போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 1, 2, 3 நீங்கள் ஃபங்க்ஷனில் போடணும். எக்ஸட்ரா போடும்போது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன வேல்யூ கிடைக்கும்? 1, 3, 5 எக்ஸட்ரா இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸுக்கு இன்னொரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? 1, 1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டூ. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 4க்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூ. ஸோ இட் இஸ் 1, 1. நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டு மேப் பண்ணிக்கோங்க. மேப் பண்ணும்போது 4க்கு மட்டும் மேப்பிங் இருக்காது. அதனால் இது நாட் ஆன் டூ பட் 1, 1. இதே மாதிரி தான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 5th சம்மில்
f of m is equal to m squared plus m plus 3. இதுலேயே நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும், எம்முக்கு வேல்யூக்கு 1 2 3 4 5 எக்ஸட்ரா போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃப் ஆஃப் எம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு எம்முக்கும் ஒரு எஃப் ஆஃப் எம் கிடைக்குது. ஸோ ஒரு இமேஜுக்கும் ஒவ்வொரு ப்ரீ இமேஜ் கிடைக்கிறதுனால இது என்னது, இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ உங்களோட எஃப் ஆஃப் எம் எழுதிக்கோங்க, எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. அப்போ 1 m is equal to 1ன்னு போடும்போது உங்களுக்கு f of m என்ன கிடைக்கும், இந்த வேல்யூஸை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப்ஸ் போடுங்க. 5. அப்போ எம்மோட வேல்யூக்கெல்லாம் என்ன 1 2 3 4 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், f of mோட வேல்யூ 5 9 15 23. ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக போடுங்க. எஃப் ஆஃப் எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க, இது கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கிடைக்கிறதுனால இது என்னது 1 1. இட் இஸ் ஏ 1 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு சம், சிக்ஸ்த்து சம்மில் ஃபங்க்ஷன் ஏ டு பி மேப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் கியூப். ஸோ ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் எழுதிக்கோங்க. உங்களோட ஏவோட வேல்யூ ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும், 1 போடும்போது 1, 2 போடும்போது 8, 3 போடும்போது 27, 4 போடும்போது 64. இதுதான் உங்களோட ரேஞ்ச். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் ஏல உள்ள ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஏ 1 1 ஃபங்க்ஷன். இட் இஸ் 1 1. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம். ஸோ 7th சம்மில் உங்களுக்கு ஈச் ஃபங்க்ஷன் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பைஜெக்டிவாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸில் ஒவ்வொரு வேலையாக சப்ஸ்டியூட் பண்ணணும். 0லேருந்து 1 2 3 -1. ஏன்னா இங்கே ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நம்பர்ஸ்னாலும் போடலாம். நம்பர்ஸ் போடும்போது எனக்கு 1 போடும்போது என்ன கிடைக்கும், 1 போடும்போது 3 கிடைக்கும், 0 போடும்போது 1 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் இமேஜுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ 1 1 ஃபங்க்ஷன். எல்லா எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஒரு எக்ஸும் இருக்குது, அதனால இட் இஸ் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். இட் இஸ் பைஜெக்டிவ். த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ். செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 3 - 4x². இதில் எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் நீங்கள் ஆர் வேல்யூ ரியல் நம்பர்ஸ் வேல்யூ 0லேருந்து 1 2 3 எக்ஸட்ரா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மேப் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு ப்ரீ இமேஜ் கிடைக்கும். பட் என்ன ஆகுது, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இல்லை. -1க்கு வந்து 1ம் -1ம் இருக்கிறதுனால இட் இஸ் ஆன் டு பட் நாட் 1 1 2. இட் இஸ் ஆன் டு பட் நாட் 1 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னது, நாட் பைஜெக்டிவ். நெக்ஸ்ட் சம், எயித்து சம்மில் ஏ பின்னு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஏ டு பி, எஃப் ஆஃப் எக்ஸோடுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் ஏவையும் பியும் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. ஸோ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. உங்களோட செட் ஏ எழுதிக்கோங்க, பி எழுதிக்கோங்க. உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. சரிங்களா, இதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஏ வேல்யூ -1 போட்டால் என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 1 போட்டால் என்ன வேல்யூ கிடைக்கும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்போலாம் உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், எஃப் ஆஃப் 1 போடும்போது என்ன கிடைக்கும், a + b = 2ன்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் -1ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், -a + b = 0ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான் சம். இது ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆன் டு ஃபங்க்ஷன்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு உங்களோட வேல்யூ வர வைக்கிறோம். சரிங்களா, அவ்வளோதான். இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான் 8th சம் முடிஞ்சுது.
9th sum இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்குறதுல எப்படியாவது ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ f(3), f(0), f(-1.5), 2, -2 இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த வேல்யூஸில் எதுக்குள்ளே வருது, அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ f(3) வேல்யூ எங்கே இருக்குது? -1லேருந்து 1க்குள்ளே இருக்கா, இல்லை 1க்கு மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸோட வேல்யூ 1க்கு மேலே உள்ள நம்பர்ஸ்க்குலாம் என்ன ஃபங்க்ஷன்? x+2. அப்போ f(3)க்கு என்ன ஃபங்க்ஷன் போடணும்? ஃபஸ்ட் ஒனுக்கு x+2 ஃபங்க்ஷன் போடணும். x+2ன்றதில் எக்ஸ்க்கு வேல்யூ என்னது? f(3). இது போட்டிங்கன்னா f(3) ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ f(0) எதில் வருது? -1லேருந்து 1க்குள்ளே இருக்கிறதுல தான் 0 வருது. அப்போ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னது? 2. அப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கு என்ன? -1.5. -1.5 எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1.5 எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னா -3லேருந்து -1 இதுக்குள்ளே இருக்குது -1.5. அப்போ ஃபங்க்ஷன் எது யூஸ் பண்ணணும்? தேர்ட் ஒனுக்கு x-1ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ரிலேஷன் யூஸ் பண்ணணும். f(x)ன்ற இடத்துல என்ன பண்ணணும்? -1.5 போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் f(2) எந்த வேல்யூவில் இருக்குது? மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு போகணும். x1 > x. ஸோ x+2ன்ற ஃபங்க்ஷனில் ஃபோர்த்து ஃபங்க் போடணும். f(2)க்கு மட்டும் f(2)க்கு x+2 ஃபங்க்ஷன் போடணும். அப்புறம் f(-2)க்கு என்ன ஃபங்க்ஷன் போடணும்? f(-2) இதில் இருக்குன்னா இதில் இருக்குது. அப்போ f(-2)க்கு x-1 போடணும். எக்ஸுக்கு வேல்யூவுக்கு பதில் 2 போடுங்க, இங்கே எக்ஸ் வேல்யூக்கு பதில் -2 போடுங்க. அப்போ அவ்வளோதான், எல்லா சப்டிவிஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சுது. 9th சம் மாதிரியே தான் 10th சம்மு. உங்களுக்கு எந்த வேல்யூக்குள்ளே என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபைண்ட் f(-3). f(-3)க்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? -5லேருந்து 2க்குள்ளே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும்? என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும்? 6x + 1. அடுத்து நெக்ஸ்ட்டு f(2)க்கு பதில் f(2)க்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும்? இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, ஸோ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். இங்கே தான் 2 இருக்குது எக்ஸ் வேல்யூ. ஸோ அடுத்ததுக்கு என்ன பண்ணணும்? f(2)க்கு 5x² - 1 இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் f(7) வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். 7, 6 இங்கே 6 to 9 இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ f(7)க்கு என்ன ஃபங்க்ஷன்? 3x - 4. எக்ஸ் வேல்யூக்கு பதில் 7 போடுங்க. நெக்ஸ்ட்டு f(1) வேல்யூ எங்கே இருக்குது? ஸோ -5லேருந்து 2 வரைக்கும் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் இருக்குது 1ஓட வேல்யூ. அப்போ f(1)க்கு என்ன ஃபங்க்ஷன்? 6x + 1. எக்ஸ் வேல்யூக்கு பதில் 1 போடுங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷனில் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சப்ராக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 × f(4). தேர்ட் சப்டிவிஷனுக்கு f(4) ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். f(4)க்கு என்ன ஃபங்க்ஷன் வரும்? f(4) வந்து 2லேருந்து 6க்குள்ளே இருக்குது. அப்போ 5x² - 1. இது வர ஆன்சர் என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு f(8) ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? 3x - 4. அப்போ f(8) எதில் இருக்கும்? 3x - 4. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க தேர்ட் சப்டிவிஷனுக்கு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே f(4) ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அடுத்து f(6) ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ f(6) ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. 6 எங்கே இருக்குன்னா 3x - 4ல் இருக்குது. f(4) எதுக்கும் எழுதிக்கோங்க. ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க. f(4) நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் தேர்ட் சப்டிவிஷனில். ஸோ அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. f(6) ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 6 என்ன ஃபங்க்ஷனில் இருக்குது? 3x - 4ல் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன? f(4) தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். f(-2) ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f(2) -2 எங்கேயா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ f(-2) எங்கே வேல்யூவில் வருதுன்னா 6x + 1. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணணும்? அங்கே இருக்கிற ஃபார்மேட் மாதிரியே நீங்கள் போடணும். அந்த சம எழுதி ஃபோர்த்து சப்டிவிஷன் எழுதி என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை அங்கே இருக்கிற ஃபார்மேட்டில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள், கீழே ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது.
Next 11th sum, the distance s as the object travels under the influence of the gravity t seconds in given by. So s of t என்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. where a b are constant. Verify s of t is 1 1 or not and 2. Sorry. Verify the function s of t is 1 1 ஆர் நாட் 1 1 இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் ஆஃப் டிக்கு நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ போடும்போதும் அதுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கிடச்சதுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு 1 1 ஃபங்க்ஷன். ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. இதுக்கு என்ன போடுங்க? டீயோட வேல்யூக்கு 1 2 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்டிங்க்ட்டு. ஸோ இட் இஸ் 1 1. ஸோ உங்களுக்கு எஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னென்னா 0.5 ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். எஸ் ஆஃப் டூக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் பின்னு கிடைக்கும். எஸ் ஆஃப் த்ரீக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 4.5g ப்ளஸ் 3a. நீங்கள் ஸ்டெப்ஸ் போடுங்க. ரிவிஷன் வீடியோன்றதுனால நான் ஸ்டெப்ஸ் போடலை. அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் டீக்கும் வேறு ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கிடச்சதுனால இட் இஸ் அ 1 1 ஃபங்க்ஷன். அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம் 12th சம் பார்த்தோன்னே பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். உங்களோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சி வந்து செல்சியஸ், எஃப் வந்து ஃபாரன்ஹீட். உங்களுக்கு என்ன வேல்யூ ஃபார்முலா ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c ப்ளஸ் 32. அப்போ டி ஆஃப் ஃபஸ்ட்டு என்னது? டி ஆஃப் 0. உங்களுக்கு டி ஆஃப் சி என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஆஃப் சி வந்து 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு என்ன தெரியுது? சி இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c ப்ளஸ் 32. நமக்கு கொடுத்துருக்கிறது டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் டி ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஆஃப் வெளில வேல்யூ என்ன இருக்குது? சின்னு இருக்குது. அப்போ சியோட வேல்யூ என்ன? 0. சியோட வேல்யூ 0. எதில் போடணும்? எஃப்பில் கொண்டு போய் போடணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 9/5 ப்ளஸ் 32. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடச்சிரும். இது இங்கே 0 போட்டிங்கன்னா இங்கே 0 ஆகிடும். இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபங்க்ஷனில் போய் போட்டிங்கன்னா 28 போடணும். அப்போ எஃப் என்ன ஃபங்க்ஷன்? 9/5 × 28. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 82.4 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட். ஏன்னா எஃப்பில் தான் வருது உங்களுக்கு ஆன்சர், அதனால் ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் போகலாம். தேர்ட் ஒன்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டி இஸ் ஈக்குவல் டு, தேர்ட் ஒன் என்ன? சி இஸ் ஈக்குவல் டு -10. தேர்ட் ஒன்னோட வேல்யூட சி இஸ் ஈக்குவல் டு -10. அப்போ உங்களோட ஃபங்க்ஷனில் கொண்டு போய் போட்டிங்கன்னா 9/5 × -10 ப்ளஸ் 32. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 14 டிகிரி ஃபாரன்ஹீட். அவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன? the value of c when c of t is equal to 212ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொடுத்துட்டாங்க? டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு, ஃபோர்த்து சப்டிவிஷனில் டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சியோட வேல்யூ நமக்கு 5 கொடுக்கல. அப்போ 9/5c ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 1 to 1 போட்டிங்கன்னா இதை இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சியோட வேல்யூ கொடுத்துரும். சியோட வேல்யூனா 100 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டெம்பரேச்சர் when the Celsius value is equal to the Fahrenheit value. ஃபிஃப்த்து ஒன்று அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன? 9/5c ப்ளஸ் 32.
இப்போ என்ன பண்ணணும், 9/c எஃப்க்கு பதிலாக சி போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு c is equal to 9/5c plus 32. இது நீங்கள் கொஞ்சம் 9/5c இந்த சைடு கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். உங்களோட c வேல்யூ என்ன கிடைக்கும்? c is equal to -40 degree. அவ்வளோதான், இந்த சம் முடிச்சது. தேங்க்யூ. 1.4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெவிஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி போட சொல்லுங்கள். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் டைமில் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Important sums exercise 1.4 4, 5, 10, 12.